ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சீ ஃபுட் லவர்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டைகர் ப்ரான்ஸ் வச்சு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கோல்டன் ஃப்ரை ப்ரான்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட அதே மொறுப்போட நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு முறை இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிக விலை கொடுத்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் இதை வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு டைகர் ப்ரான் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரானுக்கு மேலே அந்த முதுகு பகுதியில் ஒரு மாதிரி கருப்பாக நரம்பு மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ப்ரான் எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது வடை மாதிரி சுருண்டுரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் சும்மா ஒரு 4-5 கட் கொடுத்துட்டு இதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக கட் பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. டீப்பாக கட் பண்ணிங்கன்னா அது சம்டைம்ஸ் ப்ரான் பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ரானையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். முடிஞ்ச வரை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி ப்ரான்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். புளிப்புக்காக நான் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இது இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த மைதா எல்லாம் கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க. சின்ன பிளேட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நான் இன்றைக்கி இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேக்கியாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ட்ரை மாவில் நம்ம ஊற வச்ச ப்ரானை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ப்ரான் மேலே எல்லாமே மாவு கோட்டாகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 3-4 ப்ரான் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரான் மேலே ஃபுல்லாக மாவு கோட்டாகி இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாவு மேலே எல்லாம் முட்டை கோட்டாகணும். ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நீங்கள் அந்த முட்டையை தொடாத ஈரம் இல்லாத இன்னொரு கையை வச்சுட்டு நல்லா அந்த ப்ரானை பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரான் மேலே எல்லாமே நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் கோட்டாகி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் மாவு எல்லாமே நல்லா அந்த ப்ரானில் ஒட்டிக்கும். நீங்கள் திருப்பி இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது எண்ணெயில் பிரிஞ்சு உதிர்ந்து வராது. 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மிதமான ஒரு சூடில் இருக்கணும். ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இப்போ உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாண்ட்விச் பிரெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை. மீதி அந்த ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா அழகாக பூவாக உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் திரும்ப ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளோட ப்ரான்ஸ் எல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. மிதமான சூட்டில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கருகிடும். இதையே நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு அந்த ப்ரான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எண்ணெய் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதையே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, செலவும் மிச்சம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.